பாகிரகி எல்லாருக்கும் வணக்கம். சித்திரை மாதத்தில் வருகின்ற அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன நம்ம கடைபிடிக்கணும்னா, முதல்ல நம்ம குலதெய்வ வழிபாடு, அவங்க வீட்டுக்கு ஏற்றார்க்கும் குலதெய்வ வழிபாடு அன்னைக்கு கும்பிட்டோம்னா சால சிறந்தது. ரொம்பவும் அன்னைக்கு குலதெய்வத்திற்கு மிகவும் புண்ணியம், அதாவது நம்ம என்ன வேண்டுமோ அன்னைக்கு கிடைக்கும் அப்படின்றது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வேண்டும் ரொம்ப மகத்துவம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றத பௌர்ணமி தினங்கள்ல நம்ம கும்பிட்டோம்னா அந்த மலை ஓரம் இருக்கின்ற கோவில், கடல் ஓரம் இருக்கின்ற கோவில்கள் எல்லாம் மிகவும் மகத்துவம். பொதுவா சொல்லணும்னா இப்போ திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் வராங்க. ஏன்னா சந்திரன் அப்போ ஒளி பிரகாசமா இருப்பாரு, அவர் ஒளி கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம அப்போ ஈஸ்வரன் வழிபட்டு நம்ம கிரிவலம் வந்தோம்னா அப்போ சந்திரன் இருந்த நம்ம தோஷங்களில் இருந்தும் நம்ம விடுபடும். சந்திரன் மனதுக்காரகன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மனதுக்காரகன். சோ நம்ம மனது சார்ந்த நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில மேம்படுத்த செய்வார். சோ நம்ம வாழ்க்கை முன்னேறினா சந்திரன் மிக முக்கியத்துவம் இல்லையா? நம்ம மனது சம்பந்தம் உடையவர், நம்ம எண்ணங்களுக்கு உரியவர். வீட்டுல 5 விளக்கேற்றி குலதெய்வத்தை வணங்கி 5 விளக்கேற்றி நம்ம ஒரு இனிப்பு பலகாரத்தை செஞ்சு பெரியோர்களின் ஆசி பெற்று நம்ம இன்னைக்கு வணங்கி கோவில்களுக்கு சென்று வந்தாவே ரொம்பவும் நல்ல பலன். வீட்டில் இருந்தபடியே கூட நம்ம சித்திரகுப்தனை வழிபடலாம். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்தனுக்கு ரொம்ப விசேஷமான நாளுன்னு சித்திரகுப்தர் இந்த கோவில்ல மட்டும் இல்லைங்க, ஸ்ரீரங்கம் கோவில்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ரகசியம் என்ன தெரியுங்களா? ஸ்ரீரங்கம்ன்றதே பூலோக வைகுண்டம். நான் போன எபிசோட்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்றேன், பார்க்காதவங்க பாருங்க. பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் கோவில்ல அந்த பொதுஜன சேவை போறாங்க இல்லையா, அந்த ஃப்ரீ தரிசனம் போவாங்க, அங்க நின்றுட்டு இருக்கிற அந்த பிரகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த கீழே பாத்தீங்கன்னா சித்திரகுப்தனும் யமதர்மராஜனுடைய சிலை கீழே இருக்கும். அவர் இந்த எழுத்தாணி வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சித்திரகுப்தன். என்ன விசேஷம்னா, அது பூலோக வைகுண்ட மோட்சஸ்தலம் இல்லையா? சோ அங்க யார் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் யார் வருகிறார்களோ அவர்களை சித்திரகுப்தன் கணக்கெடுப்பதாக கூறப்படுகிறது. அதனால எல்லாரும் ஸ்ரீரங்கமும் போயிட்டு வாங்க, அதுவும் ரொம்ப நல்ல பிரசித்தி. சோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் எல்லா வளமும் பெற்று குலதெய்வ அனுகிரகத்துடன் எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டும். எங்களின் சார்பாக பிரார்த்தனை. நாம் அடுத்த எபிசோடில் சித்திரகுப்தனுடைய வரலாறு பார்ப்போம். இந்த சித்திரகுப்தனுடைய வரலாறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கேட்டால் கூட நமக்கு மோட்சம் சித்திக்கும். ஸோ கட்டாயமாக அடுத்த எபிசோட் நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடை